அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 65 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சனியை விரட்டக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய ஒரு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதேபோல் பண பிரச்சனையானது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சந்திச்சிருப்பாங்க. அதேபோல் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பல பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் மாறக்கூடுமா, இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கார்த்திகை மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியிலேயே பதிகிறது. எனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகுங்க. தன்னம்பிக்கையும் தைரியங்களும் உங்களுக்கு குறையலாம். உடன்பிறப்புகளினுடைய வழியில செலவுகளானது அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது அகல இறை வழிபாடே உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. அதே போல கொடுக்கல் வாங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் உருவாக்குவார். மேலுமே கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்ற மனக்கவலைகளானது உங்களுக்கு மேலோங்கும். பண பற்றாக்குறையானது அதிகரிக்குங்க. அதேபோல் அருளாளர்களினுடைய ஆசையும் அனுபவஸ்தாரர்களினுடைய அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கடகத்தில் உள்ள செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் முழுவதுமே கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியில் உள்ள சனியை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியானது குறையும். மனக்கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உடன்பிறப்புகளினுடைய வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை விரிப்பார்கள். தொழிலில் பங்குதாரர்கள் விலகுவதாகவே வந்து சொல்லி அச்சுறுத்துவார்கள். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் கவலைகளானது அதிகரிக்கும். இது போன்ற நேரங்களில் தசா புத்திக்கு ஏற்ப தெய்வங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கிரனால விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய சூழலானது உருவாகுங்க. குறிப்பாக தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டியதும் இருக்கும். பெண்வழி பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். இடமாற்றம் ஊர் மாற்றம் எளிதில் கிடைத்தாலுமே அவை திருப்தி தருவதாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமையாது. பிள்ளைகளினுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் அனுகூலங்களானது உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா செலவழித்த பின்னரே அடுத்த தொகையானது வந்து சேரும். கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி என்று வக்ரம் அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கைக்குரிய விதங்களாக வந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். அதேபோல் உடன்பிறப்புகளினுடைய பகையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பாகப்பிரிவினைகள் இழுப்பறி நிலையில் இருக்கும். பஞ்சாயத்துக்களானது நீடிக்கும். பழைய வழக்குகள் முடிவுற்றாலுமே புதிய வழக்குகளானது தொடரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்து கொள்வது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது உண்டு. மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களினுடைய ஆசிரியர்களினுடைய ஆலோசனைப்படி நடப்பது நல்லது. பெண்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப சுமைகளானது உங்களுக்கு கூடும். மேலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களும் நண்பர்களும் மிகவுமே உதவியாக வந்து இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க.
அதேபோல் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஆனாலுமே குரு பலத்தினால பார்த்திங்கன்னா நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறலாம். அதேபோல் அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது அதிகரிக்கும். பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பார்த்திங்கன்னா பூர்த்தியாகுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது நீங்குங்க. புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈடுபடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் செயலிலும் நிதானங்களானது உங்களுக்கு தேவைங்க. நண்பர்களையும் வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலுமே அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. தன குடும்ப வாக்கு இடத்தில் பார்த்திங்கன்னா ராகு, 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதனால குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பங்களானது உருவாகும். பணவரவில் தடைகளானது ஏற்படுங்க. உடல்நிலையில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளினுடைய கையானது இப்பொழுது மேலோங்குங்க. பெண்கள் தங்களுடைய நலனையும் கணவரினுடைய நலனையும் பார்த்திங்கன்னா கவனமாக பார்த்து கொள்ளுதல் அவசியம். செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால எத்தனை நெருக்கடிகள் வந்தாலுமே அவற்றில் இருந்து உங்களால் விடுபட முடியும். நினைத்ததை சாதிக்க முடியும். உடலில் இருந்த சங்கடங்களும் இப்பொழுது விலகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்கு விவகாரங்களுமே பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாகும் அப்படின்னே சொல்லலாம். சூரியனால அரசு பணியில் இருப்போர் முன்னேற்றங்களை அடையலாம். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது ஏற்படும். வியாபாரம் தொழில் முன்னேற்றங்கள் அடையலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால வரவுகளானது இப்பொழுது அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க. சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளுமே ஏற்பட்டாலும் அதேபோல் ஸ்தானத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வரக்கூடிய சூரிய பகவானால் எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. வியாபாரத்தில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா விரும்பிய இடத்திற்கு மாறுதலானது ஏற்படுங்க. அதாவது மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக பார்த்திங்கன்னா திட்டமிட்ட வேலைகளானது நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்தானது ஏற்படுங்க. சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்களும் இப்போ வழக்குகளும் பார்த்திங்கன்னா சாதகமாகவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதேபோல் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லலாம். இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருப்போர் முன்னேற்றமான நிலையை பார்த்திங்கன்னா அடையலாம். சனி பகவானினுடைய பார்வைகளானது உண்டாவதனால உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதனால ஒரு பக்கம் பணவரவு அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதேனும் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கு. கேதுவினால் பார்த்திங்கன்னா மறைமுக தொல்லைகளானது இருக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடங்களானது தோன்றும். பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில சூரிய பகவான் இந்த மாதங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து நன்மைகளை வழங்க இருக்கின்றார்கள். செய்து வரும் தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகங்கள் முன்னேற்றங்கள் அடையும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வருங்க. புதிய தொழில் தொடங்க அனுமதியானது இப்பொழுது கிடைக்கும். அரசு வழி விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமாகவே முடியும். பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும். மேலுமே ஜென்ம ராசிக்குள் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால ஒவ்வொன்றிலுமே கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்படுவது நல்லது. வயிறு மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையிலும் பாதிப்புகளானது ஏற்படும்.
குடும்பத்திலும் சிறு குழப்பங்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.